கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தயாரிப்பு என்றால் என்ன? யாருக்காக இந்த தயாரிப்பு? நம் வீட்டுக்கான தயாரிப்பா அல்லது நாம் நம்முடைய ஆன்மாவுக்காக தயாரிப்பா? இந்த கேள்வியை தான் இந்த அருமையான நல்ல நாளில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறேன். பார்க்கலாம், அது விட்டுருங்க. இன்னைக்கு தலைப்பு யாரா சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பலியை பற்றியது சொல்லுங்க. யாரும் ஒருத்தர் என்சே சொல்லுங்களேன். திருப்பலி இல்லை என்றால் உலகம் நின்றுவிடும், அதாவது ஸ்தம்பித்து விடும். இது யார் சொன்ன வார்த்தை? பங்குசாமியார் சொன்ன வார்த்தையா அல்லது இப்ப அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க அவங்க சொன்ன வார்த்தையா? பேதுரு பியோன்னு ஒரு சாமியார் இப்போ புனிதர் ஆயிட்டார் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தை தான் இது. என்ன வார்த்தை? திருப்பலி ஒருவேளை இல்லாமல் போய்விட்டது என்றால் இந்த உலகம் ஸ்தம்பித்து விடும், நின்று போய்விடும். உலகம் சுத்திக்கிட்டே இருக்கணும். திருப்பலி இல்லை என்றால் உலகம் ஸ்தம்பித்து விடும். ஸ்தம்பித்து விட்டால் என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பயம் நமக்கு இருக்கா? ஆனா பிரியமானவர்களே, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பூசை மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. பூசை மேல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு போச்சு. பூசை மேல இருக்கின்ற ஆன்மீக பற்று குறைஞ்சு போச்சு. பூசையே இல்லைன்னாலும் ஒன்னும் குறைஞ்சு போகாது என்று சொல்கின்ற நிலை வந்துவிட்டது. நம்ம ஊருக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கருத்தை சிந்திக்க தந்தை அவர்கள் தந்திருக்காங்க. பிரியமானவர்களே, உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல, ஆனா மற்ற ஊர்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஊரோட கொஞ்சம் உரசி பார்க்கலாம். பிரியமானவர்களே, நாம் இருக்கிற ஊர்ல எல்லாம் இப்ப என்னவென்றால் பூசைக்கு முன்னாடி ஜெபமாலைன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியாது, இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஜெபமாலைக்கு யார் வருவா தெரியுமா? 4 பல்லு இல்லாதவங்க, பொக்கவாயி, பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பக்கம் 4 பேரு, இந்த பக்கம் 4 பேரு, பிதாசுதன் போடும்போது இவங்க தான் இருப்பாங்க. முதல் 10 சொல்லும் போது குட்டி பிசாசுங்க வருங்க, அதாவது சின்ன பிள்ளைங்க வருங்க. வந்து அப்படின்னு கத்துங்க, பயங்கரமா கத்துங்க. அடுத்தது ஒரு 8ஆம் வகுப்பு பிள்ளைங்க வரும், அதுக்கு கொஞ்சம் அடக்கோடமா அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசைப்பட்ட உடனே உடைய திரவேற்ற சேர்ந்து சொல்லுங்க அப்படின்னு 8ஆம் வகுப்பு பிள்ளைங்க வருவாங்க. அதுக்கப்புறம் தான் கொயர் கிளாஸ் வருவாங்க. நம்ம கொயர் இல்லைங்க, வெளிநாட்டு கொயரை சொல்றேன். அதுக்கப்புறம் தான் கொயர் மெம்பர்ஸ் வருவாங்க. ஜெபமால ஆரம்பிக்கிற போது கொயர் மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. கொயர் மெம்பர்ஸ் இல்லாட்டா நம்ம ஆளுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. சரியா? எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஊர்ல, நான் இருந்த ஊர்ல எப்பவுமே ஒரு பாட்டு போடுவாங்க, கேளுங்கள் தரப்படும். இந்த பாட்டு போட்டானாக்கும் சாமியாரு ரூம்ல இருந்து பங்களால இருந்து வரப்போறாரு தரும். தட்டுங்கள் திறக்கப்படும், அப்ப அவர் ரூமை க்ளோஸ் பண்றாருன்னு அர்த்தம். கேளுங்கள் கிடைக்கும் ஐயா அப்படின்னது உபதேசியார் வந்து என் யார் யாருக்கு பூசை அந்த கருத்தெல்லாம் வாங்கிட்டேன். கேளுங்கள் கிடைக்கும் ஐயா அப்படின்னா உபதேசியார் யார் யாருக்கு பூசைனோ எல்லாத்தையும் வாசித்து பார்த்துட்டாருன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, நம்ம ஊர்ல ஜெபமாலை இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் நான் அப்படி பார்க்க மாட்டேன். இன்றைக்கு நம்ம கத்தோலிக்க திருச்சபையில பூசைக்கு முன்னாடி உள்ள ஜெபமாலை தேய்ந்து அறந்து விட்டது. ஜெபமாலையில் யாருமே பங்கேற்பதே கிடையாது. யாரோ 4 பேர் வயசானவங்க தான் வராங்க. இங்க உள்ள இதுங்களோட கேட்கிறேன், எத்தனை பேர் ஜெபமாலைக்கு வந்திருப்பீங்க என்றால் ரொம்ப சொற்பமா நாட்க தான் வந்திருப்போம். ஜெபமாலை தேய்ந்து விட்டது. கழுத்தில் அது ஆபரணமாகவும்
கையில் அது ஆபரணமாக மட்டுமே இருக்கிறது. அடுத்தது பூசைன்னு ஒண்ணு. பூசைக்கு எங்க சேஷ சபையில இருந்து ஒரு அருமையான பாட்டை பாடியிருக்காங்க. உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதை சேர்ந்து பாடுவோமா? என்ன பாட்டு? பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் தந்தாலும் பலிக்கு ஈடில்லையே, பரமனே பலி பொருளா எழுந்தருள் பாரே, பக்தி ஆவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இந்த பாடலை இயற்றியவர் இங்க இயேசு சபை தந்தை. இதை இயற்றியவர் ஜி அம்ப்ரோஸ். அதாவது இதுக்கு முன்னாடி மதுரையில ஒரு அருமையான ஆயர் இருந்தாங்க, தஸ்பீர் ஞான அதிகம் என்கின்ற ஒரு ஆயர் இருந்தாங்க. அவருடைய சொந்த அண்ணன் இந்த பாடலை போட்டாங்க. சூரானம் என்கின்ற ஊருக்காரர் அவர் இந்த பாடலை ஏற்றினார். இந்த பாடலை நான் 2-3 முறை நம்ம கோயில்ல கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையா பாடுறோம். ஆனா இந்த பாடலில் உள்ள கருத்துக்களையும் திருப்பலியையும் நாம் உணர்ந்திருக்கிறோமா? அதைத்தான் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் பேசலாமா சாமி? 20. ஒன்று சிவப்பு கலர், இன்னொன்னு மஞ்சள் கலர், இன்னொன்னு இவ்வளவு மாவு வச்சிருப்பாங்க. இந்த மாவை எடுத்துட்டு முதல்ல அவங்க அப்படியே லைட்டா ஒரு கலர் கொடுப்பாங்க. அம்மா பரவாயில்லையா? பரவாயில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிவப்பு மாவு எடுத்து மூஞ்சில அப்புவாங்க. அப்பிட்டு அம்மா இப்ப ரொம்ப பரவாயில்லையா? ஆமா. இதை முடிக்கிறதுக்கு 7:30 மணி ஆயிரும். பூசை எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. 7 மணி பூசைக்கு 7:30 மணிக்கு தான் வீட்டுல இருந்து புறப்படுவாங்க. புறப்பட்டு வந்த உடனே முன்னாடி வந்து உட்காருவாங்களா? முன்னாடிலாம் வந்து உட்கார மாட்டாங்க. அவங்க எப்பவுமே பின்னாடி தான் உட்காரணும். ஏன்னா சாமியார் முன்னாடி தான் நன்மை கொடுப்பாரு. நன்மை கொடுக்க வரும்போது சிங்கு சக் சிங்கு சக் அப்படின்னு வரணும். அந்த 2 முடி மாத்திரம் அப்படியே வந்து விழணும். அப்படின்னு திருவிட்டு சிங்கு சக் சிங்கு சக் அங்க வரணும். இவங்களும் ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் வருகின்றான். யார் வரா? அம்மா, நம்ம அம்மா தான் வந்துகிட்டு இருக்குங்க. இப்படி மேக்கப் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ற நேரத்தை நாம நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊரை சொல்லலைங்க, வேற ஊரை தான் சொல்றேன், கோபப்படாது. ஆண்கள் அந்த ஊர்ல, நம்ம ஊர்ல சொல்லல. ஆண்கள் என்ன செய்வாங்க? சனிக்கிழமைனா ஃப்ரீடே. சனிக்கிழமை ஃப்ரீடேல இருக்கிறதுனால 9 மணிக்கு போயிடணும். 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் அப்படியே இருக்கணும். 7 நடக்கும். அப்படியே நைட்டு தூங்கினாக்கும் 7 மணிக்கு எழுந்திருக்கணும். 7 மணிக்கு எழுதிட்டு வாயை கொப்படைச்சிட்டு அப்படியே வெள்ளையும் சொல்லையுமா பூசைக்கு வரணும். அவங்க பக்கத்துல வருவாங்களா? வராது. ஏன்னா வாடை வரும். இந்த வாடை வர்றதுனால பின்னாடியே இருந்துருவாங்க. நம்ம அடுத்த சின்ன பிள்ளைங்க அவங்க என்ன செய்வாங்க? முதலெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் சின்ன பிள்ளைங்க தான் பூசையில ஃப்ரண்ட்ல இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய ஊர்ல சின்ன பிள்ளைங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறது இல்ல. ஏன் சொல்லுங்க? அம்மா அப்பாட செல்லம். எப்படி? செல்போனை கையில கொடுத்துட்டு வெளியில விளையாடுத்தோட நான் வரும்போது வீட்டுக்கு போனோம், புரியுதா? இங்கேயே விளையாடும் போதுமா, தம்பி அப்படியே பார்த்துக்கோ, தங்கச்சி அப்படியே கையில வச்சுக்கோ அப்படின்னு அங்க கொடுத்துட்டு இங்க வந்துடுது. இதுதான் பூசையோடைய ப்ரிப்பரேஷன், தயாரிப்பு. நம்ம ஊர்ல சொல்லலைங்க, வெளியில போகும்போது அடிச்சிடாதீங்க. நம்ம ஊர்ல இல்ல, 450 கிலோமீட்டர் தூரத்துல இப்படித்தான் நடந்துட்டு இருக்கிறதாக சில பல செய்திகள் வருகின்றன. சரி, பூசைகளை வந்துட்டோமே, அப்ப பக்தியா இருப்பாங்களா? பக்தியா இருப்பாங்க, சூப்பர் பக்தியா இருப்பாங்க. முதல் ரீடிங் யாராவது வந்தா இவ யாரு இப்படின்னு
சத்தமே இல்லாம டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போன மாதிரி அழகா பேசி முடிச்சிருவாங்க. அந்த புள்ள வாசகம் முடிக்கவும், என்னத்த வாசிச்சா, இந்த சாமியாருக்கு இதுக்கு வேலையே கிடையாது, கண்ட கண்ட நாயங்கெல்லாம் வந்து வாசிக்கிறீங்க, எனக்கு கொடுத்துருந்தா கூட நல்லா வாசித்திருப்பேன் இப்படின்னு எங்களை ஒரு அமுக்கு அமைக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, பதிலுரை பாடல் இருக்கும். அதுல பாருங்க, நம்ம ஊர் இல்லைங்க, வெளியூர், ஒரே டியூன் தான் ஒரு பாட்டுக்கு, ஒரு பாட்டுக்கு ஒரே டியூன் தான். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்க. ஒரு கத்து, உங்க வீட்டு கத்து இல்ல, எங்க வீட்டு கத்து இல்ல. ஆனா என்ன தெரியுமா பைபிள்ல போட்டிருக்கோம், ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்க. அந்த பாட்டுக்கு அப்படி, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். எப்போ பார்த்தாலும் இதான் டியூன். ஏன் வேற டியூனே கிடைக்காதா? பிரியமானவர்களே, நான் கிண்டல் செய்வதாக நினைக்க வேண்டாம். தயாரிப்பு என்பதை நான் உங்கள் முன்னால் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாச காரியங்கள் வந்து விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். திரைப்படம் அதே கதையை தான் சொல்லிட்டு இருக்கு. திரைப்படத்துல கதையை சொல்லுகின்ற போது நம்ம கூட்டம் அப்படி போய்கொண்டு இருக்கின்ற போது, ஏன் நம்முடைய குழந்தைகள் திருப்பலிக்கு வர சுணக்கம் காட்டுகிறார்கள்? ஏன் வர தயக்கம் காட்டுகிறார்கள்? இதை நீங்களும் நானும் கேள்விக்குட்படுத்துகிறோமா? இதைத்தான் பிரியமானவர்களே உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். உள்ளே வருகின்ற போது கூட நான் சமாதானம் சொல்லுவாங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். பரதநாட்டியமே கத்துக்காம சமாதானம் வச்சிருப்பாங்க. இப்போது ஃபாதர் அந்த நேரத்தில் சொல்வார், இப்போது நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உனக்கு இல்லை அவளுக்கு, உனக்கு இல்லை அவளுக்கு, உங்களுக்கு கிடையவே கிடையாது, போங்க. பிரியமானவர்களே, சமாதானம் என்பது வெறும் கும்பிடு போடுறதா அல்லது உள்ளிருந்து வருகிறதா? கடைசி அவனை சொல்லி அதுக்கப்புறம் உள்ள போவான். இது இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் வந்திருக்கு. பிரியமான நன்மை வாங்க வருவாங்க. நன்மை நன்மை இப்ப வேற போப்பாண்டவர் வேற சொல்லிட்டாரா, நாக்கில் வாங்காதீங்க கையில வாங்கிக்கலான்னு சொன்ன உடனே அங்க பாருங்க பூசையில உட்கார்ந்து இருப்பாங்க. சரியா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் மூக்குக்குலாம் அப்படியே நுழைவார். இங்க விட்டு மூக்கு இங்க வந்துடும். கைய உள்ள விட்டு நோண்டி காவாப்பழம் எடுத்துருவான், கடவாப்பழம் எடுத்துருவான். இன்னொருத்தர் அப்பதான் நேத்து சாப்பிட்ட இறைச்சி இருக்க அப்படியே நாக்க அப்படியே ட்ரில்லர் ஆக்கி அவர் பண்ணிட்டு இருப்பார். இன்னொருத்தர் பாருங்க, அப்பதான் அவருக்கு சொரிய வரும். இங்க சொரிவாரு, அங்க சொரிவாரு, செம கப்பு, 3 நாள் குளிச்சிருக்க மாட்டார். இதை வச்சுட்டு எங்கிட்ட வந்து கிறிஸ்துவின் திருவுடலான ஆமீன் எங்களுக்கு நாத்தம் எடுக்கும். பிரியமானவர்களே, சில பேர் பாருங்க கையில ஜெபமாலை எப்படி வச்சுக்கிட்டு, கையில ஜெபமாலை வச்சுட்டு நான் நன்மை கொடுங்கன்னு கேட்டா, நான் எங்கே நன்மை வைக்கணும், நான் எப்படி பார்த்துட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். கையில கர்சீஃபை வச்சுக்கிறீங்க, கையில ஜெபமாலையை வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இயேசுவுக்கு அங்கே எங்கே இடம் இருக்கிறது? இயேசுவை வாங்க வர்றீங்க, இயேசுவுக்கு அங்கே எங்கே இடம் இருக்கிறது? கர்சீஃபை கையில வச்சுக்கிட்டோம், ஜெபமாலையை கையில வைத்துக் கொண்டு வந்தால் இயேசுவை பெறுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இல்லையே. பிரியமானவர்களே, அதை விட ரொம்ப மோசமானது, குழந்தைய ஆட்டியா கொடுத்துட்டு வரலாம். சரி, நம்ம குழந்தைக்கு இப்படிதான், இப்படி குழந்தைய வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு நான் நன்மை கொடுக்க வரும்போது, நான் நன்மை கையில கொடுக்கும் போது, நான் கொடுக்கும்போது வாங்கிட்டு போலாம்ல, அந்த பிள்ளைய சேர்த்து கை நீட்டுது. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, சீ இது கக்கா வாங்காத, சீ இது கக்கா வாங்காத. அப்புறமா நான் மாறிட்டாரு. ஏங்க வேற வார்த்தையே கிடைக்கலையா? கக்காவா மாத்திட்டீங்கல்ல. அந்த பிள்ளைக்காக ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை எல்லாம் நாம் இப்படி செய்துட்டோமே. இது நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தை வாயை வைக்கும், அவங்க அப்படியே வாயை அப்படியே புத்திடுவாங்க, அப்படின்னு வாயை புத்திடுறாங்க. இது எல்லாமே செய்கின்ற போது பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியினுடைய அந்த எசன்ஸ், திருப்பலியினுடைய சாரம் குறைந்து கொண்டே போகிறது. ஏன் என்றால் நம்முடைய குழந்தைகள் இவற்றை எல்லாம்
பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் நானும் இன்னும் 40 வருஷ காலத்துல காணாம போயிருவோம். சரியா? இந்த குழந்தைகள் தான் இருக்க போகிறார்கள். இந்த குழந்தைகளிடம்தான் விசுவாசத்தை நீங்களும் நானும் ஊட்டி வளர்க்க வேண்டும். அதை நீங்களும் நானும் செய்கிறோமா? திருப்பலியை பற்றி என்றாவது குடும்பத்திலே பேசியிருக்கோமா? திருப்பலிக்கு இதுதான் வாசகம் என்று என்றாவது நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? திருப்பலிக்கு இன்ன வாசகம் இருக்கு, நீ போய் வாசிமா என்று குழந்தைகளை உற்சாகப்படுத்தி இருக்கிறோமா? பிரியமானவர்களே, இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபமாலை என்பது ஏதோ ஒரு வேடிக்கை வாடிக்கையானது போல நம்முடைய திருப்பலியும் போய்விடுமோ என்கின்ற பயம் வருகிறது. ஆகவே தான் இந்த அருமையான நல்ல நாளிலே ஸ்தம்பித்து போய்விடாதபடி, உலகம் நின்று விடாமல் போகாமல் இருப்பதற்கு நீங்களும் நானும் இந்த திருப்பலியில் பக்தியுடன் பங்கு பெற முயற்சி செய்ய வேண்டும். முதல் பாடம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் பூச பார்க்கிறதே கிடையாது. நீங்களும் நானும் திருப்பலி பார்க்கறதில்ல. நீங்களும் நானும் வேளாங்கண்ணி பார்க்கலாம். நீங்களும் நானும் இடைக்காரர்கள் போய் ஆண்டவர் இருதய ஆண்டவரை பார்க்கலாம். காமநாயகம்பட்டி போய் மாதாவை பார்க்கலாம். ஆனால் திருப்பலிக்கு வரும்போது நீங்கள் பூச பார்க்க மாட்டீங்க. பூசையில் பங்கேற்பாளர்களாக மாறுகிறீங்க. நீங்கள் இல்லாமல் திருப்பலி இல்லை. இதுதான் முதல் பாடம். நீங்களும் நானும் இல்லாமல் திருப்பலி இல்லை. அதனாலதான் இதற்கு பேரு மாஸ். MASS மாஸ். மாஸ் என்றால் என்ன? கம்யூனிட்டி, குடும்பம் என்ற அர்த்தம். நாம் அனைவரும் சேர்ந்து வந்து ஆண்டவருடைய பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கேற்கிறோம், பங்கு ஏற்கிறோம். இதை முதலில் தெரிஞ்சுக்கணும். அதனால தயவு செய்து உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லாதீங்க, காலைல பூசை பார்த்தியா? பூசை இல்ல, இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துங்க. பூசையில் பங்கேற்பது. இரண்டாவது உங்களிடம் கேட்பது என்னவென்றால், பூசை என்ற வார்த்தையை இனி பயன்படுத்தாதீர்கள். பூசை என்கின்ற வார்த்தை பூஜை என்கின்ற வார்த்தையில் தமிழ் வடிவம். பூஜை. பூஜைனா என்னது? சிலைக்கு அவர்கள் அர்ச்சனை செய்வார்கள். இது அர்ச்சனை கிடையாது. திருப்பலி என்பது பூஜை கிடையாது. அது அந்த காலத்துல உள்ள படிக்காத மக்களுக்காக நீங்க அந்த ஊர்ல பூஜை செய்யறது மாதிரி நம்ம ஊர்ல பூஜை இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளவுதான். இது பூஜை கிடையாது. இது திருப்பலி, திருவிருந்து ரெண்டும் சேர்வது. திருப்பலி, திருவிருந்து இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் அது நீங்க நினைக்கிற மாஸ் என்கின்ற பூசையாகும். ரெண்டு நடக்குது. திருப்பலி நடக்குது, இன்னொன்று திரு விருந்து நடக்கிறது. இரண்டும் இருப்பது தான் நம்முடைய யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன், நற்கருணை கொண்டாட்டம். இதை இரண்டாவது பாடமாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஒரு திருப்பலி இருக்கு இல்லையா? இந்த திருப்பலியில எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? குழந்தைங்க சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க 8 4? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்த உடனே இன்ட்ரடக்டரி என்னது? தொடக்கம். ஒரு திருப்பலி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய நம்முடைய கத்தோலிக்க திரு அவை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நமக்கு படம் பிடித்து காட்டுது. முதல்ல என்ன இருக்கணும்? ஒரு பாடலை வருகை பாடலாக பாடணும். ஒருவேளை பாட்டு கிளாஸ் வராட்டி அங்க என்ன இருக்கும்னா, பாடல் பாடாட்டி திருப்பலிக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கும், வாழ்த்தொலி ஒன்று இருக்கும். அந்த வாழ்த்தொலியோடு நாம் திருப்பலியை ஆரம்பிக்க வேண்டும். அதனால்தான் நம்ம வருகை பாடல் என்பதை பாடுறோம்.
இந்த வருகை பாட்டு பாடுகின்ற போது திருப்பலிக்குள் அந்த திருப்பலி செய்த நிறைவேற்ற குருவானவர் உள்ளே வருகின்ற போது நீங்களும் நானும் எழுந்திட வேண்டும். ஏன் எந்திரிக்க வேணும்? ஏன் எந்திரிக்கணும்? மரியாதை நிமித்தமாக அல்ல, ஆண்டவரே இப்போது வரப்போகிறார், ஆகவே நான் கச்சையை கட்டிக்கொண்டு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக நீங்களும் நானும் எந்திரிக்க வேண்டும். அத போன பிறகு பிதாசுதல்ல ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்த பிறகு இரண்டாவதாக வர்றது அந்த இன்ட்ரடக்ஷன்ல தொடக்கத்துல இரண்டாக வருவது பாவ மன்னிப்பு சடங்கு. பாவ மன்னிப்பு சடங்குல ஒரு ஜெபத்தையும் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்கின்ற பாடலையும் நாம் பாடுகின்றோம் அல்லது சொல்கின்றோம். ஆனா நிறைய பேரு இதுல பங்கேற்பதே இல்லை. அப்பதான் வீட்டுல இருந்து கடைசியா லிப்ஸ்டிக்க போட்டுட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருது, அப்பதான் வீட்டுல இருந்தே வரோம் அல்லது அப்பதான் பூட்டு போடுறோம். பிரியமானவர்களே, திருப்பலியில ரொம்ப முக்கியமானது, எல்லாமே முக்கியமானது, இதுதான் முக்கியமானது என்று கிடையாது. திருப்பலியில பாவ மன்னிப்பு பெற்று நாம் கரைபடியாத மனிதர்களாக பங்கேற்கிறோம். அதனாலதான் மிக அழகாக மரிய வியானி சொல்வார். என்ன சொல்வார்னா, சம்மனசுகளுக்கு இல்லாத பாக்கியம், சம்மனசுல யாரு? வானதூதர்களுக்கு இல்லாத பாக்கியம் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் பாவ கரை இல்லாமல் இந்த திருப்பலியிலே பங்கேற்கிறோம். அவங்க முடியாது, வானதூதர்களால் அது முடியாது, நம்மளால் மட்டுமே. அதனாலதான் நம்மளை பார்த்து பொறாமைப்படுவதாக வியானி சொல்கின்றார். ஆக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தீர்த்த நம்ம தலையில தீர்த்தம் தெளிக்கிறது நாம் அப்படியே தண்ணியை போட்டு தலையை தோடுறதுக்காக அல்ல. நீங்களும் நானும் பாவத்திலிருந்து சுத்தமாக கழுவப்படுகின்றோம். ஒரு சில காரணங்களால நாம பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியாம இருக்கலாம். திருப்பலியின் துவக்கத்துக்கே நாம் வருகின்ற போது பாவ கரைகள் நம்மிடமிருந்து முற்றிலுமாக கழுவப்படுகிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். கடைசியாக இதெல்லாம் முடிந்த பிறகு ஆண்டவரை குளோரியா என்கின்ற பாடலை பாடிய பின்பு ஒரு சபை ஜெபத்தோடு அந்த முதல் பகுதி முடிந்து விடுகிறது. ஃபர்ஸ்ட் பகுதி. இரண்டாவது பகுதி என்னது? இறை வார்த்தை, பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இறை வார்த்தையை உடைக்கப்படுகிறது. நல்ல வார்த்தை பாருங்க, இறை வார்த்தை உடைக்கப்படுகிறது. இயேசு எப்படி சிலுவையில் உடைக்கப்பட்டாரோ அதை போல் உங்களுடைய இதயமும் என்னுடைய இதயமும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு உடைந்து அந்த இதயத்துக்குள் அவரை ஏற்க வேண்டும். நடக்குதா? இன்னைக்கு காலையில பூசை பார்த்தவங்க எத்தனைனா எல்லாரும் கை தூக்குவீங்க இல்லையா? இன்னைக்கு அந்த புக்கை கொண்டாடுறவங்களை கேட்கிறேன், முதல் வாசகம் எந்த புத்தகத்தில் எடுக்கப்பட்டது? நீங்க புக்கை வச்சிருந்தீங்களா? நீங்க சொல்லக்கூடாது. பூசை எல்லாரும் பார்த்தீங்கல்ல, பூசையில பங்கேற்றீங்கன்னா நமக்கு தெரிந்திருக்கும். பிரியமானவர்களே, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி எப்ப வாசித்தாங்க? எங்க வாசித்தாங்க? இன்னைக்கு நான் வாசித்தேன்ல, மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் திருவசனம் 21 to 30 வரை என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நினைவுறுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு வார்த்தை நடுவில் வரும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை வார்த்தை படிப்பதும் உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. முதல் வாசத்துக்கு அப்புறம் ஒரு திருப்பாடல், திருப்பாடலை தொடர்ந்து இரண்டாம் வாசகம், இரண்டாம் வாசகத்தை தொடர்ந்து அல்லேலூயா என்கின்ற புகழ்கீதம், அதை தொடர்ந்து நற்செய்தி, அதை தொடர்ந்து மறையுரை என்று இந்த வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை வழிபாடானது சிறப்பாக அமையும். யாராவது உங்கள்கிட்ட கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில எத்தனை வாசகங்கள் அப்படின்னு கேட்டா ஆன்சர் என்னது? எத்தனை வாசகங்கள்? 1, 2, 3? 3.
5 மறந்துடாதீங்க. யாராவது கேட்டா சொல்லுங்க. 5 தலையில சொல்லிற மாதிரி இருக்கா? முதல் வாசகம். இரண்டாவது என்னது? திருப்பாடல். திருப்பாடல் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அதுவும் நம்முடைய திருவிவிலியத்தில் தான் இருக்கிறது. சரியா? இரண்டாவது வாசகம் வழக்கமாக நற்செய்திக்கு பின் இருக்கின்ற பகுதியிலிருந்து வாசிக்கப்படும். அப்ப 3 ஆயிட்டா. 4வது என்னது? அல்லேலூயா என்கின்ற திருமந்திரத்துல ஒரே ஒரு சொற்றொடர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். அதை நாம் அந்த திருப்பலி முழுவதும் வாழ்த்தொழியாக அமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாகத்தான் நற்செய்தி. 5 வாசகங்கள் நமக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில கொடுக்கப்படுகிறது. இதை தொடர்ந்து விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம் முடிந்தது. யூனிவர்சல் பிரேயர் என்று சொல்லப்படுகின்ற விசுவாசிகளின் மன்றாட்டு, உலகம் முழுவதற்காகவும் மன்றாடுவது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லிட்டே போலாம், நேரம் ஆயிரும். நான் உங்களிடம் இப்போது சொல்வது, பிரியமானவர்களே, இந்த முதல் 2 பகுதிகளில் நீங்களும் நானும் இனிமேல் மெனக்கெட வேண்டும். மெனக்கெடுதல் என்றால் என்ன? மெனக்கெடுதல் என்றால் இன்னும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் எல்லாருமே எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்னா, ஆண்டவருடைய உடலும் ரத்தம், சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய திருவுடலாக மாறுகிறதுல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கிறோம். இல்லை என்று சொல்லவில்லை, அது தகுதியும் நீதியும் ஆகும். ஆனா அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு வார்த்தையின் வடிவில் உங்கள் இதய கதவுகளையும் என்னுடைய இதய கதவுகளையும் தட்டுகிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகையால் அடுத்த முறை நீங்க என்ன செய்யுங்க, RMKVக்கோ போத்தீஸோ போங்க, நல்ல சாரி எடுங்க. ஆண்கள் ராமராஜ்க்கு போங்க, நல்ல வேட்டி எடுங்க. ரேமன்ஸ் போங்க, நல்ல ஷர்ட் எடுங்க. எல்லாம் எடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15,000 ரூபாய் வரும். அது பக்கத்துல வந்து சாமியாட்ட வந்து, ஃபாதர் 320 ரூபாய்க்கு ஒரு பைபிள் கிடைக்குமா என்று ஒவ்வொருவரும் திருப்பலிக்கு வரும்போது பைபிள் கொண்டு வர முடியுமா? நீங்களும் நானும் ஒரு பைபிள் 320 ரூபாய் பெருசா? 320 ரூபாய் பெருசா? எனக்கு தெரிந்து இல்லை. ஒரு பாறை மீன் காசு, ஒரு பாறை மீன் விலை 320 ரூபாய், அவ்வளவுதான் இல்லையா? அந்த பாறை மீன் காசை ஆண்டவர் எப்படி செசாருக்கு வரி செலுத்த ஒரு காயினை கொடுத்தாரோ, அதை போல் திரு விவிலியத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த வீணா போன செல்போனை வீட்டில் வச்சுட்டு வாங்க. ஏனென்றால் உங்கள் வீடு இந்த கோயில் இருந்து 1 கிலோமீட்டர் கூட இல்லை. அப்போ 1 கிலோமீட்டர் இல்லாத வீட்டுக்கு எதுக்கு செல்போன் கோயிலுக்கு வருது? கோயிலுக்கு வர்றது நாம் ஆண்டுடைய இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் கண்ட வார்த்தைகள் நம்முடைய செல்போன் மூலமாக வரக்கூடாது. நீங்கள் திரு பயணிகள் என்றால் செல்போன் இருக்கிறது பரவாயில்லை. நம்ம ஊருக்காரங்களுக்கு செல்போன் வைத்துக் கொண்டு ஏன் திருப்பலிக்கு வர வேண்டும்? இந்த கேள்வியை கேளுங்கள். நாம் கையில் வைத்திருக்க வேண்டியது இந்த அருமையான திரு விவிலியமும் அன்னையோடு பயணிக்கின்றோம் என்பதை காட்ட ஜெபமாலையும் இருந்தால் அது மட்டும் போதும் இல்லையா? அதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். மற்றதெல்லாம் ரொம்ப அருமையா பங்கேற்றுறீங்க, அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் ரேஸ் உண்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். என்னது? திருவிருந்து முடியும். திருவிருந்து முடிஞ்ச உடனே சாமியார் ஒரு சில அறிக்கைகள் வாசிக்க வருவாங்க. பிரியமானவர்களே, அறிக்கைகளும் முக்கியம். ஏனென்றால் நீங்களும் நானும் திரு சபையை சேர்ந்தவர்கள். இந்த சபையில என்ன நடக்குது என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். சாமியார் மாத்திரம் திரு அவையை நடத்துபவர் அல்ல, நாம் அனைவரும் சேர்ந்துதான் திரு அவையை நடத்துகிறோம். ஆகவே இந்த அறிக்கைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் திருமண அறிக்கையை வாசிக்கிறாங்க. பிலோமினா மக, அவளுக்கு திருமணமா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சாந்தப்பன் அவங்களுடைய மகனுக்கு கல்யாணமா? எங்க பொண்ணு எடுக்கிறாங்க?
மணப்பாட்டில் பொண்ணு எடுக்கிறாங்களா? இது எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திரு அவையினர் எங்கெங்க இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 100 மீட்டர்ஸ் டேஷ் ஓடுறது மாதிரி நீங்களும் நானும் அந்த அறிக்கை நேரத்தில் எல்லாரும் ஓடிடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, நம்முடைய கொம்பேரியன் சபையெல்லாம் உட்கார்ந்துருக்காங்களே, யாரையும் போகாம அப்படியே கட்டி காத்துறணும். அப்படி இருந்தா ரொம்ப அருமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை விட பாருங்க, வீட்டில் என்னமோ நிறைய வேலை இருக்கிற மாதிரி சென்று வாரங்கள் தான் சாமியார் சொல்லியிருப்பாரு. பாட்டி கூட ஓடி போயிடும். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது சொல்றதுக்குள்ள ஓடி போயிடுவாங்க. பிரியமானவர்களே, திருப்பலி எப்போது முடிகிறது என்றால் நிறைவு பாடலை பாடி முடிக்கின்ற போதுதான் திருப்பலியானது நிறைவேறுகிறது. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 2வது பகுதி ஓவர். 3வது பகுதி, நீங்களும் நானும் திருப்பலியை வாழ்ந்து காட்ட வேண்டும். நீங்களும் நானும் மறு கிறிஸ்துக்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இது ஊற்றெடுத்த இடம். இந்த ஊற்றில் இருந்து வெறும் நீர் அல்ல, விசுவாசம் பெருக வேண்டும். இந்த இடம் ஊற்று. இந்த ஊற்றிலிருந்து கத்தோலிக்க விசுவாசம் பெருக வேண்டும். இந்த ஊற்றிலிருந்து நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் இருக்கா? நம்ம குடும்பங்களில் சமாதானம் இருந்தால் பத்தாது, தெருக்களில் சமாதானம் இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரனோடு கை குலுக்க உங்களாலும் என்னாலும் முடியுமா? எங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு என்று ஒவ்வொரு தெருக்காரர்களும் நாம் ஒவ்வொரு ஊர்க்காரர்களுக்கும் நம்ம காட்டுகின்றது. உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 3வதாக உறுதி கூறுகிறோம். என்ன உறுதி கூறுகிறோம்? நான் வருங்காலத்திலும் நான் நற்செய்தியின் தூதுவராக இந்த ரோம கத்தோலிக்க திரு அவைக்கு நான் என்னையே கையளித்து இயேசுவின் மறுசீடராக வாழ்வேன் என்று கையளிக்கின்ற தினம். இந்த 3ஐயும் நாம் செய்கின்ற போது நம்மிடம் இருக்கின்ற குழந்தைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். நம்மிடம் இருக்கின்ற குழந்தைகள் கற்றுக்கொள்கின்ற போது இந்த விசுவாச வாழ்க்கை, இந்த விசுவாச நடை, இந்த விசுவாச பாரம்பரியம் கட்டி காக்கப்படுகிறது. அப்படி கட்டி காக்கப்படுகின்ற போது நாம் வாழ்வோம், இயேசுவும் நம்மில் வாழ்வார். பிரியமானவர்களே, ஒரு திருவிழாவில் இது உண்மையிலே நடந்தது. நான் அந்த திருவிழாவுக்கு போயிருந்தேன். அது எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிற ஊர். அந்த ஊருக்கு நான் போயிருக்கும் போது ஒரு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போனேன். அங்கே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சொன்னேன், அடுத்த ப்ரொஃபஸர் வீடு தெரியாது, வந்து கொஞ்சம் காட்டுங்க என்ன. ஃபாதர், நான் வழி சொல்கிறேன், நீங்களா போங்க அப்படின்னாரு. என்ன சார், நான் ஊருக்கு புதுசு, வழி சொல்கிறேன்றீங்க அப்படின்னு ஒன்று. இல்லை ஃபாதர், எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 7 வருஷமாக சண்டை ஃபாதர், பேச்சுவார்த்தை இல்லை ஃபாதர். அப்படியா? இப்போ நீங்கள் கூட நான் வந்திருக்கேன், நான் உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க முதல்ல சொல்லிடாதீங்க, பிறகு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவர் தான் சீனியரு, நான் ஜூனியரு. ஏடா தெரியாமல் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. சரி சார், வீடை மாத்திரம் காட்டுங்க அப்படின்னு நான் என்ன செய்தேன், கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போன உடனே 3 இருந்தாங்க அந்த வீட்டுக்காரங்க. ஏன்னு கேட்டேன், அங்கே போயிட்டு தானே வாரீங்க? அதான் எனக்கு தெரியாதுங்க. கார் இருக்க வீடுனா நீங்க போவீங்க, எங்கள்கிட்டலாம் கார் இல்லைல்ல, அதான் நீங்களாம் வர்றதே இல்லை. அட இது என்னடா இலவா போச்சு, நான் தெரியாமலோ வந்துட்டேன், பேசாம பூசை வச்சோமா பிரசங்கம் வச்சோமா போயிருக்கலாமே. அப்படிலாம் இல்லை சார், நீங்க பேசுவோம், வாங்க வாங்க. அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி எங்கள்கிட்ட பிரியாணிலாம் கிடையாது. நான் கேட்டேன்னா, நீங்க கொடுக்குற ஒரு சோடா கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு காப்பி தண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல, குடிச்சிட்டு போலான்னு தான் இருந்தேன். அவங்க வீட மாதிரி எங்களுக்கு பிரியாணி கொடுக்க முடியாது, அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி சிலோன் லட்டுலாம் கொடுக்க முடியாது. சரி சார், உங்கள்ட்ட என்ன இருக்கோ எங்க வீட்டிலாம் நீங்க சாப்பிடுவீங்களா? ஏன், யார் வீட்டில் கொடுத்தாலும் சாப்பிட தான் செய்யும், வாயின்னு இருந்தால் சாப்பிட தான் செய்யும். அவங்க இதை ஒரு லட்டு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, நல்லாவே இல்லை, இருந்தாலும் லட்டு எடுத்து வாட் ஸ்வீட்டா, ஸோ ஸ்வீட்டு, என் மனைவியே செய்தது அப்படின்னாங்க. பாவம்
அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்படுவாரோ அப்படின்னு கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சோடனே ஏதோ என் மனசுக்கு பட்டுச்சு, சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, எவ்வளவு நாளைக்கு சார் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க போறீங்க? ஃபாதர் வந்தீங்களா, பேசுறீங்களா, போனீங்களான்னு இருக்கணும், தேவையில்லாத மூக்க நுழைக்காதீங்க. நான் நுழைக்கலாம் பண்றேன் சார். என் மனசுல ஒரு ஆதங்கம். அந்த வீட்டில் உங்களை பத்தி எவ்வளவு நல்லா சொன்னாங்க தெரியுமா? நீங்க பெரியவங்க, நீங்க தான் இந்த ஊருக்கு இவ்வளவு நல்லது செய்திருக்கேன். சொல்லியிருக்க மாட்டான் ஃபாதர். சொல்லியிருக்க சார். சொன்னாங்க சார், எனக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது சார், சொன்னாங்க சார். நீங்க என்னன்னா கொஞ்சம் அவர் சொன்னது இவ்வளவுன்னா நான் இவ்வளவு சொன்னேன் அவரை பத்தி. அது கேட்டுக்கிட்டே இருந்தவர் உண்மை அப்படியா சொன்னான், அப்படியா சொன்னாங்க. நல்ல பையன் சார், நல்ல பையன் சார் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி, இப்ப ஏன் சார் அழுவுறீங்க? 7 வருஷம் சார், நகையும் சலமா பழகணும் சார். ஃபாதர் இப்ப எல்லாம் போச்சு. ஒன்னும் இல்லை சார், நானும் நீங்களும் அவங்க வீட்டுக்கு போவோமா அப்படின்னு கேட்டேன். அது ஒத்து வரா ஃபாதர், அவ வேண்டாம் இங்க வரட்டும், நான் வர இல்லை ஃபாதர் அப்படின்னாப்புல. இல்லை சார் நீங்க வர வேண்டாம், இந்த சின்ன பிள்ளைங்க 4 இருக்கு இல்லையா, அந்த பிள்ளைங்கள நான் கூட்டிட்டு போறேன், என்ன திட்டுனாலும் நான் வாங்கிக்கிறேன். யோசித்தவர் அந்த பிள்ளைங்களை அனுப்புனாரு. எனக்கே தெரியாது அந்த சாரு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கார். பிரியமானவர்களே, இது எப்படிதான் போயிச்சோ தெரியாது. அந்த வீட்டில் கேள்விப்பட்டாங்க, அவர்கள் ரோட்டுக்கே ஓடி வந்தார்கள். அதை நினைக்கும் போது எனக்கு எப்போதும் கண்ணீர் வருகிறது. பிரியமானவர்களே, அந்த ரோட்டு நடுவிலே வந்து ஒருவரை ஒருவர் அப்படி கட்டி தழுவி பிடித்தார்கள். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இவங்க அங்க சொல்ல அவங்க அங்க சொல்ல, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நான் பேக்கு மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் வேலை முடிஞ்சிச்சு, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பிரியமானவர்களே, அவர்கள் வந்து சொன்னாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு திருவிழாவை நாங்க ஜெகஜோதியா கொண்டாடினோம் ஃபாதர் என்றார்கள். பிரியமானவர்களே, என்னங்க பெரிய தப்பு பண்ணியிருப்போம்? 1 கோடி எடுத்திருப்பாங்களா? நம்ம வீட்டில் 1 கோடி இருக்கா? எப்படி இருக்கும்? சில சின்ன சின்ன தகராறுகள் தான் நம்மை பிரித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மறந்து விட்டு இந்த திருவிழாவில் உங்க பிடிக்காதவங்க ஒருத்தர் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு இயேசுவுக்கு புகழணும் 1 வார்த்தை உங்களால சொல்ல முடியுமா? அண்ணே, சித்தப்பா, மைனி, 1 கப் காப்பி கிடைக்குமா? சும்மா கேட்டு பாருங்களேன். இந்த வாய் மணக்க ஆரம்பிக்கும், உங்கள் நெஞ்சு பூ பூக்கும். இயேசுவின் திரு இருதய அருமையான இந்த ஒய்யாரமாக இருக்கின்ற இந்த அருமையான ஓஎஸ்எஸ் என்கின்ற அருமையான நந்தவனம் உங்கள் வாழ்க்கையிலே மலரும். அதுக்கு திருப்பலி என்கின்ற திரு அடையாள கொண்டாட்டம் எப்போதும் அருமையாக மலரும். உலகம் ஒரு நாளும் ஸ்தம்பித்து நின்று விடாது. திருப்பலியில் நீங்களும் நானும் பங்கேற்றால் அந்த பங்கேற்பை நாம் உறுதி செய்ய இப்போது நற்கருணை ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இப்போது பெறுவோம். ஆமென்.